இந்த கும்பாபிஷேகம் நம்முடைய குல வழக்கம். நம்ம எத்தனையோ கோவில கும்பாபிஷேகம் பார்த்துருப்பீங்க, யாராவது வருவாங்க, ஏதேதோ பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு எப்படி கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று காண்பித்து சென்றார்களோ அதுபோல நடத்தியிருக்கிறோம். அதற்காகத்தான் நம்முடைய குலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோழநாட்டாளையம் நியமித்தது 35வது கட்டக்காரர் அவர்கள், கே. பாலசுப்ரமணிய வேளாமுறையார் அவர்கள் இங்கே வந்திருந்து தலைமை தாங்கி அதுபோலவே இடைப்பட்டக்காரர் திரு நரேந்திரன் அவர்கள் இங்கே வந்திருந்து உடலிருந்து வழிநடத்தி மிகவும் முக்கியமாக நம்முடைய குலகுரு அவர்கள் ரகுநாதன்பட்டி கேடாத்திர சௌந்தரகானந்த பரமேஸ்வர மந்திர சுவாமிகள் இங்கே எழுந்துடைய நமக்கு எல்லாம் ஆசி வழங்கினார்கள். இந்த மூன்று தான் நமக்கு முக்கியம். கொங்கு வேளாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே எத்தனையோ சிறப்புகளை உடையவர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சிறப்புகளை கொண்டவர்கள் கொங்கு வேளாளர்கள். கொங்கு வேளாளர் ஒரு தனி ஜாதியான கேட்டால் ஜாதி என்ற ஒரு இனம். கொங்கு வேளாளர்கள் என்பதே இனம். மற்ற சமுதாயங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து வந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். எத்தனையோ புலவர்கள் நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி நம் முன்னோர்கள் வள்ளல்மையோடு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் வாய் கலைக்கு பேசியிருக்காங்க. அதில் மிக அதிகமாக பேசியவர் கம்பநாட்டாழ்வார் ஆகிய கவி சக்கரவர்த்தி கம்பர். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் தான் சொல்லிட்டு, வள்ளுவர் கூட 2வது இடத்துக்கு தான் வந்திருக்கார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல். அப்ப அந்த கம்பர், கவி சக்கரவர்த்தி ஆகிய கம்பர் நம்முடைய பொது வேளாளர் இனத்தை போற்றுகிறார் என்று சொன்னால் நாம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்கள் நாம் புரிஞ்சுக்கலாம். நம்மளால இந்த சிறப்புக்கு மறந்து போயிட்டோம், அதுதான் வேதனை. இவ்வளவு சிறப்பாக நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நான் யார் அப்படிங்கிறது. நான் யாரும் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்முடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா அப்பா, அதுக்கப்புறம் கொள்ளுப்பாட்டுன்னு சொல்ற பேர் இருக்கிறவங்களுக்கு தான் கொள்ளுகள் பேர், மேலே போக போக வேற பேர். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிட்டோம்னா வேற பேர்களுக்கு தான் கொள்ளுகள் வரும். பெரியவங்களுக்கு போக போக என்னன்னு கேட்டீங்கன்னா பாட்டன், கூட்டன், சேட்டன் அப்படிதான் போகும். பரன், பறை, கடைசி 7வது லெவல் பார்த்தோம்னா பரன், அவருடைய கல்வியார் பேர் பறை. அதனாலதான் பரம்பரைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ இவர்கள் எல்லாம் நமக்கு எத்தனையோ வாழ்ந்து காண்பித்து கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் எல்லாம் மறந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். அப்ப நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். நான் யாரும் தெரியறதுக்கு ஆரம்பிச்சா நம்முடைய முன்னோர்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள். இப்ப கொங்கு வேளாளர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்புன்னு சொன்னா நம்முடைய பெரிய குலத்துக்கு அதை விட பெரிய சிறப்பு. இந்த பேர்லயே பாருங்க, மற்ற கூட்டத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு மிருகத்தினுடைய பெயரோ, அடையாள பெயராக பறவையினுடைய பெயரோ அல்லது தானியத்தினுடைய பெயரோ, நம்ம குலத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அடையாளங்கள். பெரிய குலம், கதித்த பெரிய குலம் சொல்லி, கதித்தான ரொம்ப சிறந்தான. அப்ப அவ்வளவு சிறப்புடையது நம்முடைய பெரிய குலம். பெரிய குலம்ங்கிற பெயர் வந்திருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா 48,000 வீடுகளுக்கும் முதல் வீடு 48,000 வீடுனா 48,000 வீடு இல்லை, 48,000 குமுக்குகள். இந்த 48,000 குமுக்குகள் 223 கூட்டங்கள். இத்தனை கூட்டங்களுக்கும் யார் தலைமைன்னு கேட்டா பெரிய குலம்.
பெரிய பெருமை வந்து அவசியம். ஒரு சமயம் சங்கம் வளர்ந்த தமிழ் மதுரை, அங்க ஒரு சமயம் பெரிய ஒரு பஞ்சம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போன போது அந்த புலவர்களை எல்லாம் அழைத்து வந்து பல ஆண்டுகள் அங்கே சங்கராச்சாரியார் அரண்மனையை தங்க வைத்து அவர்களை போஷித்து அவர்களை எல்லாம் மீண்டும் அவர்களுக்கு வந்து பஞ்சம் தீர்ந்து அவர்களுடைய நாடு சுபிட்சமாக பின்னால் அனுப்பி வைத்து அவர்களாக கொண்டாடப்படக்கூடியது. நமக்கு மட்டும்தான் பூந்தேரும் பொன்னோஞ்சலும் பூஞ்சக்கரமுடைய முழுவதும் வேற எந்த குலமும் இல்லாத பெருமை. நம்மோட இணைந்த நம்முடைய அண்ணன் தம்பி கூட்டமாக பார்க்கக்கூடியது ஆந்தை கூட்டமும் செம்பூத்தான் கூட்டமும். அவர்களுக்கு வந்து பெருமை உண்டு. ஏன்னா நம்ம கூட்டத்தோடய சேர்ந்தவர்கள் நம்முடைய அண்ணன் தம்பி முறை வரக்கூடியவர்கள். அதனால இந்த பெரிய குலத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு சொல்லணும். அத்தகைய பெரிய குலத்தை சேர்ந்த நம்முடைய பட்டக்காரர் எஸ்.கே. பாலசுப்ரமணிய வேணாவுடையார்கள், வேள்நாடு உடையார்கள். அதான் வேள்நாடு மொழி. வேள்நாடு அப்படிங்கிறது அந்த அந்த பகுதியை குறிக்கக்கூடியது. இந்த வேள்நாட்டுக்கு உரிமையானவர்கள் உடையவர்கள் என்ற பெயர். அதோடு நம்முடைய குலகுரு அவர்களுக்கு எழுந்தருடைய ஒரு ஒரு கூட்டத்துக்கும் ஒரு குரு உண்டு. இதோ நாம் நம்மளவுக்கு நம்ம குலகுரு தெரிந்து வைத்து அவரை கொண்டாடி கொள்கிறோம். பல கூட்டங்களுக்கு யார் குரு குலகுருன்னு ஒன்று இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. பல கல்யாணங்களை நான் நடத்தி வைக்கிறேன். இது வரைக்கும் 244 கல்யாணம் முடிச்ச போன வரமாட்டேன். ஒரு கல்யாணத்துக்கும் போய் நடத்தி வைக்கக்கூடிய கல்யாணங்கள் எல்லாம் அவசியம் உங்களுக்கு சொல்றது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலகுருவை தேடிக்கணும் அப்படின்னு கல்யாணத்துக்கு அழைத்து பாருங்கள். ஏன்னா அப்படி வந்தால் தான் நமக்கு நம்முடைய குழந்தைங்களுக்கு நமக்கே தெரியல. பல குழந்தைங்களுக்கு கூட்ட பேர் தெரியல, அப்பா அம்மாக்கே கூட்ட பேர் தெரியல, குலம் பேர் தெரியல. இதெல்லாம் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு போகும்போது நாம் எங்கேயோ 10ஓடு 11ஆக கூட்டத்தோட கூட்டமாக கரைந்து போவோம், காணாமல் போய்விடுவோம். அதனால அவசியம் நாம் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பெருமைகளை சொல்லணும். பெருமையை சொன்னாதான் நம்ம குழந்தை நாளைக்கு வந்து அது பெருமையோடு தலைமுறை இந்த கூட்டம் பேர்பட்ட கூட்டம் எங்களுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டோம்னா நாளைக்கு நாமும் அந்த பெருமையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். அத்தகைய பெருமை கொண்ட மேன்மையுடையவர்கள் எல்லாம் நமக்கு வந்திருந்து இங்கே ஆசீர்வாதம் வழங்கி உடலிருந்து நடத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களுக்கெல்லாம் அனுபவமாக நன்றியை தனித்தனியாக தெரிவிக்க முடியாவிட்டால் இங்கே சபையிலே இருந்து செய்தி கொண்டமாக கேட்கிறேன். அதோடு உடைய பட்டக்காரர்களை ஒரு வார்த்தையை முடியாக கேட்டுக்கொள்கிறேன். அதோடு ஆசீர்வாதம் வாங்காதவர்கள் என்னுடைய குலகுருவிலே ஆசீர்வாதம் கேட்கிறார்கள். பகுதியை சார்ந்த நமது பங்காளிகள், சகோதரர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த திருக்குறள் அங்கீகார விழாவின் அனைத்து சிறப்புகளுக்கு அனைவருக்கும் எனது நன்றி தெரிவிக்கிறேன். அண்ணா அவர்கள் மிக விளக்கமாகவும் சுருக்கமாகவும் நமது குல மரங்களை பற்றி விளக்கினார்கள். நாம் எல்லாருமே நாம் எங்கிருந்து வந்தோம், எதை சார்ந்திருந்தோம், நாம் யார் என்ற கேள்விக்கு அனைவரும் பதில் தெரிந்து வைத்திருக்கிறோம். எந்த குலமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அவரவர்களுக்கு ஒரு சார்பு, ஒரு ஆரிஜன், ஒரு கிராமம், எங்கிருந்து வந்தோம், எதை சார்ந்தோம் என்ற ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை நாம் அனைவரும் தெரிவித்திருக்கிறோம். இப்போ நமக்கு நம்ம படிக்கிறோம் ஒவ்வொரு வேளாண் சமுதாயம் என்று சொல்கிறோம். அடிப்படையாக நாம் எல்லாரும் வேளாண் இனம்ங்கிறது நம்ம தமிழ் மரபில் ஒரு பெரிய இனம். வேளாண் இனம் சோழ நாட்டு சோழ வேளாண், பாண்டிய நாட்டில் பாண்டிய வேளாண், துளு நாட்டு துளு வேளாண், அப்படி கொங்கு நாட்டில் ஒரு கொங்கு வேளாண்களாக நாம் அடையாளப்படுத்திக்கிறோம். அப்போ நமது கொங்கு நாட்டில் குடியேறி கொங்கு நாட்டில் நாட்டுரிமை 24 நாடுகள் இருக்கு. 24 நாடுகள் பட்டக்காரர்கள் புற நாட்களை ஏற்படுத்தி ஒரு ஆட்சி செய்து வந்த காலத்திலே இந்த மண்ணுக்கு இருக்கிறவாறு நமது வாழ்க்கை முறை அமைத்து கொண்டோம். அது நமக்குள்ளான காணி தெய்வமும் அதற்குள்ள முன்னோர் வழிபாடு என்பதுதான் குலதெய்வம். இப்போ குலதெய்வம்
காணி தெய்வம் என்பது நமக்கு காணி அந்த காலத்தில் வந்து ஒரு பூமி காலத்தில் சொல்ற மாதிரி ஒவ்வொரு காணிகளுக்கும் அந்த காணியில் மாணவர்கள் காணியாக இருப்பாங்க. அந்த காணிக்கு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமர் தெய்வம் வச்சுருக்கோம். அமர் பூமி பெண்ணாக இருக்கிறது அமர் வச்சு அந்த காணிக்கு ஒரு தாயாக வந்து அவங்க வழிபாடு செய்வோம். குலத்திற்கு வரும்போது குல உணவுகள் நம்ம வந்து பெரியவனம் நான் சொல்றோம்னா அப்பா பெரிய குலமாக இருக்கிறதுனால நான் பெரிய குலம், அம்மா எந்த குலத்தில் வேணாலும் வந்து அவங்களும் பெரிய குலமாக மாறிடுவாங்க. அப்போ நம்ம குல மூதாதையார் சொல்ல வரும்போது நம்ம மூதாதைய அந்த அப்பா குலதாத்தா தாத்தா ஆதி இப்போ முதலில் செம்பூத்த கொடுத்துட்டு பாருங்க முதலில் சாமின்னு சொல்லுவாங்க. வெள்ளவரையில் பார்த்தீங்கன்னா கீரகுமார் சாமின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க அந்தந்த குலத்தை சார்ந்த குலம். அது வந்து முருகன் அவதாரமோ சிவன் அவதாரமோ அப்படி சிலர் அப்படி நிறைய கேள்வி கேட்காங்க. முருகன் சிவன் பெருமாள் வழிபாடு தெய்வங்கள் முறை வேறு, குலதெய்வ வழிபாடு தத்துவங்கள் வேறு. நம்ம கற்பனை சாமிங்கிறது வந்து ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் படை கலவையாக இருந்த கற்பனைங்கிற ஒரு அடையாளம். நம்ம திருப்பதி சுவாமி வில்லவெடுத்துங்கிற புத்தகத்தில் உபதேசத்துக்கு அதை வெளியிட பண்ணோம். அந்த புக்லேயே அந்த கருணாசாமி பற்றி ஒரு குறிப்பு இருக்கும். சத்திரமூர்த்தி மேலாளர் பற்றி அவருக்கு கூட இருக்கணும். சத்திரமூர்த்தி சுவாமி சொல்லக்கூடியவர் வந்து வாழ்ந்தாங்க. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் காலத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு வழிமுறை வந்து இப்போ நம்ம சாதாரண எளிய வாசிக்கக்கூடிய ரீதியில் அவர் தமிழாக பண்ணி அதை கொடுத்துருவாங்க. உபதேசத்துக்கு போது ஒரு பெரிய விழாவை வச்சு வெளியே போவோம். இந்த காலத்தில் நடந்த உபதேசங்கள் நம்ம பொங்கல் விழாக்கள் இது எல்லாமே வந்து அந்த புக்கில் வரும்போது நம்ம உபதேசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வச்சு பெரிய எல்லாத்தையும் வச்சு எல்லாம் முக்கியமான எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் நம்ம புலம் பார்க்கல அறிவு வரும். ரெண்டாவது வந்து நம்ம மூதாதையர் எப்படி வந்தோம் எங்கிருந்து வந்தாலும் வரும்போது கரிகாலன் சோழனோட தாய்மாமன் இருபட தலையார் இதன் வரலாறு நெஞ்சு குடைக்கிற அந்த இருபட தலையார் வம்சா வழியில் நாம் வந்துருக்கோம். கரிகாலன் சோழன் தகப்பனாருக்கு வந்து 2 தானம். முதல் தானம் அந்த பகுதி வாழ்ந்த எங்களோட சேர்ந்த ஒரு பெண். இளையதாரம் பண்ணும்போது நம்ம வேலிக்குடி நம்ம வந்து வேளாண் வம்ச வேலிக்குடி நம்ம வேலிக்குடி வந்து தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணுக்கு பிறந்தது தான் கரிகாலன் பெருமாள் சொல்ல முடியாது. அவர் வேளாண் வம்சமாக இருக்கிறனால அவர் வந்து வேளாண் உண்டான சிறப்புகளோட அந்த நீர் வேளாண்மை கடலை கட்டுறதோ அந்த விவசாயம் நிர்மாணம் செய்யறது அந்த குலம் மாறுகள் குல திறமைகளை எடுத்து சிறப்பான ஆட்சி செஞ்சிருந்தார். அவரோட மகள் ஆட்டநத்தி ஆதிமதை சொல்றார். ஆதிமதைங்கிறது அவர் மகள். ஆட்டநத்திங்கிற அரசனுக்கு பின்னர் கொடுக்குறாரு பக்கத்து நாட்டு அரசன். அந்த அரசன் வந்து சரியாக ஆட்சி செய்யாதனால அந்த நாட்டை இழக்கிற சூழ்நிலை வரும்போது அந்த பெண் போய் காப்பாற்று கரிகாலன் சோழர்கிட்ட போய் போய் நாடை காப்பாற்றி கொடுக்குறதா இந்த மாதிரி நாடை போகிறது. அவருக்கு வந்து மாமன் கொடுத்து மாமா நீங்கள் படை கட்டி போய் மற்ற சிறப்பு போய் நாட்டை மீட்டு கொடுக்குறாங்க. பேத்தியாக மீட்டு கொடுக்கணும் நம்ம பெரியவங்க போய் போரிட்டு அந்த நாட்டை மீட்டு கொடுக்குறாங்க. அப்போ கரிகாலன் என்ன சொல்றாங்கன்னா என்னோட மகனோட கௌரவத்தையும் நாட்டை மீட்டு கொடுத்துருக்கீங்க. என்னோட மகன் ஆடிட்டு பொருளுக்கு அங்கே நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இந்த பொருளுக்கு சிறப்பு வந்து உங்கள் வம்சார வழியில் வர்ற பெண்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இனிமேல் வந்து உங்கள் வம்சாவளியில் வர்ற பெண்களுக்கு அந்த சிறப்பை செஞ்சுக்கணும்னு சொல்லி அன்னையிலிருந்து இந்த வேளாண் வம்சாவளியில் வர்ற அனைத்து பெண்கள் மூத்த பெண்களும் இருக்குது. அந்த பொருளத்தில் நடத்துறதுக்கு உண்மை நமக்கு வந்து இன்று வரை நமக்கு வளர்ந்துருக்கு. இப்போ காலம் பார்த்தீங்கன்னா நம்ம 35வது தலைமுறை இருக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 4வது தலைமுறை 2வது தலைமுறை இருக்கலாம். காலகட்டங்கள் சொல்ல முடியாது. அப்படிங்கிறது 30 தலைமுறையில் நடந்து கொண்டு வரும்போது அதுக்கு வந்து ஒரு இறை சக்தியோ இல்லாமல் இருக்காங்க. முன்னோர்களோட வழிபாட்டு ஸ்ட்ராங்காக தலைப்பார்த்தா நம்ம செய்கிற காரியம் எல்லாத்தையும் வெற்றி கொடுக்கணும். அதாவது முதல் வழிபாட்டுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கணும். வீட்டில் பெரியவங்களை நல்லபடியாக குறையில்லாமல் பார்த்துக்கணும். முதல் வழிபாட்டுக்கு முதல் படி வீட்டில் பெரியவங்களை பாதுகாக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மரபல் நம்ம கடைபிடிச்சு வரோம். இதில் வந்து நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம போகணும், கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி திருமணங்கள் செய்யும்போது கண்டிப்பாக திருமண சீர்கள் செய்ய வேண்டும். ஒரு அறுபத்தாறு வைத்து அறுபத்தாறு நீங்கள் பல பிரச்சனை இருக்கலாம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அறுபத்தாறு வச்சு முடிஞ்ச அளவுக்கு திருமண சீர்கள் அந்த சீர்களுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு.
நிறைய பேர் சீர் எதுக்கு பண்றோம், கோயில் கல்யாணம் பண்ணி போனாலும் நினைக்கிறோம். முதல்ல சீர் பண்ணி கல்யாணம் வந்து ஒரு வாழ்க்கை முறை, வாழ்க்கையை போறோம். அதை கூட கோயில் வழிபாட்டோட சேர்த்து பண்றதுன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து சீர்முறைகளை செஞ்சு வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும். ஏன்னா சீர் நிறைய சைக்கலாஜிக்கலா மனோதத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நிறைய கற்றுகள் இருக்கு. ஒரு இடைச்செயல்களை செய்யறதுனா இடைச்செயல் வந்து அந்த வீட்டில் திறந்த பெண்களும் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் காட்டுறதா அந்த சீர். இந்த மாதிரி ஒவ்வொரு சீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த சீர்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். யாருக்கு எப்போ திருமணம் நம்ம குடும்பத்தில் செஞ்சாலும் கண்டிப்பா அந்த சீர்கள் அனைத்தும் சேர்ந்து செய்யறது ஒரு கருத்து. அதே மாதிரி நம்ம கல்யாணத்தில் வச்சு அந்த நெருநாளி இருக்கும், அதில் கண்டிப்பா நெல் வச்சு பண்ணணும். நெருநாளி வச்சு நெல் காட்டுறதுக்குள்ள நெல் பயன்படுத்தணும். அதுதான் உழைப்பு கொடுக்கக்கூடியது, வம்ச வித்தியாக்கூடியது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம காலம் முதல்ல கடைபிடிச்சோம். இன்னைக்கு வந்து சௌரியமா பண்ணிக்கிறது எதோட சீக்கிரம் பண்ணி போகலாம் யாரும் சொன்னாங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் கடைபிடிச்சு முடிஞ்சளவு எல்லா காலங்களையும் கடைபிடிக்க முடியாது. எது நம்மளால முடியுமோ முடிஞ்சளவு கடைபிடிச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம பண்பாட்டை கலாச்சாரத்தையும் நம்ம வாழ்க்கை முறையும் விட்டு போகிறது நம்ம நல்லது. இங்க நடைபெறும் பெரியவர்களுக்கும் யாரையும் அனைவருக்கும் எனது மீண்டும் எனது வாழ்க்கையை பாராட்டுகள். நமது ரத்னபதி சுவாமி ஆண்டவரின் அருளும் நம் ரத்ன சுவாமியின் ஆசியும் எங்கள் மாதிரி நம்மோட மாரியம்மன் அபரமேஸ்வர சுவாமி பெரியநாயகன் தென்னீஸ்வர சுவாமி அருளாதீஸ்வரி சுவாமி பெரியநாச்சியம்மன் அனைத்து தெய்வங்களின் அனைவரும் ஆசியும் உங்கள் அனைவரும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். பார்வதி பதையே அழக மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் நிதயே பவரோஹிணः நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. எல்லாம் வல்ல உமையூர்வாகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே நமது தென்னம்பாளையத்திலே எழுந்து அருளாட்சி புரிகின்ற மகாகணபதி மற்றும் பரிவார மூர்த்திகள் கருப்பணசாமி ஆகிய தெய்வங்களுக்கு புனரமைப்பு பணி என்று சொல்லக்கூடிய வகையிலே திருப்பணிகள் நல்ல முறையிலே சிறந்த முறையிலே செய்து இந்த கும்பாபிஷேக விழாவானது ரொம்ப தெளிவான முறையிலும் சிறந்த முறையிலும் நமது மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய பெரும் முயற்சியினாலே தெளிவாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று பல முறை யோசனை செய்து சிறந்த முறையிலே செய்திருக்கிறார்கள். காலத்திற்கு ஏற்ற மாதிரி செயல்படாமல் பண்டைய காலத்திலே எப்படி வழிபட்டார்களோ அந்த வழிமுறையிலே செய்திருக்கிறார்கள். வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் சிறந்த முறையிலே உன்னதமான முறையிலே எப்படி வழிவகுத்துள்ளார்களோ அந்த வகையிலே இந்த திருக்குறள் விழாவை செய்திருக்கிறார்கள். அந்த கலாச்சாரங்கள் குறையாமல் இருக்க பழைய பண்பாடுகளின் கலாச்சாரத்தையும் கண்டு காண்பதற்காக நமது கொங்கு சமுதாய தலைவர் என்று சொல்லக்கூடிய சங்கரண்டாபாளையம் பட்டக்காரர் அவருடைய சீரிய தலைமையிலே இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை வரவழைத்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதே போல குடகு என்று சொல்லக்கூடிய குருசாமிகளையும் வரவழைத்து அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதமானது கிடைக்க வேண்டும், அனைத்து குடும்பங்களும் சிறந்து வழங்க வேண்டும் என்பதற்காக தெளிவாக செய்திருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக 2 காலம் பூஜையானாலும் நல்ல முறையிலே சிறந்த முறையிலே செய்து
குடும்பங்களும் நமது தென்னம்பாளையத்தை சார்ந்த கோவிலை சார்ந்த அனைத்து பக்த பிரிவுகளும் சிறந்து விளங்க வேண்டுமாகவும் இந்த கும்பாடி விழாவானது நடைபெற்றது. நமது பெரிய பெருமக்கள் அனைவரும் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சீர்களை விழாமல் நல்ல முறையிலே செய்ய வேண்டும். அவர் சொன்னது போல குழந்தை புதிய குளம் பெருமைக்காக சொல்ல நம்ம பெரியவர்கள் அவர்கள் ஏன் பெரிய குளம் வச்சிருக்காங்கன்னா எல்லாருக்கும் பேடு காத்து பல சிரமங்கள் இருக்கும். ஒரு சிறப்பு விசேஷங்கள் செய்கிற போது பல சிரமங்கள் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் புதிதாக சொந்தங்கள் வருவார்கள், அவர்களை சரி செய்ய வேண்டும். பெண்ணுக்கு பெண்ணு கிடைக்காத காலங்களால எல்லா சிரமங்களையும் அனுபவிக்க சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் பழைய கலாச்சாரங்களையும் எந்த வழிமுறைகளையும் சீர்களையும் விடாமல் செய்து நமது குலம் கட்டி காத்து வாழையாக நம்ம வம்ச விருத்தியாக வேண்டும். நமது பெரிய குலம் விருத்தியானால்தான் மற்ற எல்லா குலமுமே விருத்தியாகும். பெருமைக்காக சொல்லவில்லை, ஏன்னா பெரிய குலத்தை அவரது சீர்களும் சிறப்புகள் வைத்தது. அந்த காலத்திலேயே சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் நமக்கு விருதுகளை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் ராஜாக்களை அந்த காலத்திலே நமக்கு பெருமை கொடுத்து இந்த செயலை செய்ய வேண்டும், நீங்கள் செய்தால் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்கள் பண்டைகளையும் செயல்களையும் வழங்கியுள்ளார்கள். அதனால் எந்த செயல்களையும் செய்யாமல் விட வேண்டாம். நல்ல முறையிலே எல்லா செயல்களும் முடிந்தளவு குறைவில்லாமல் நிறைவாக செய்து நமது குடும்ப விருத்தியாகும் பொருட்களாகவும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு உட்காரியோடு இருக்காமல் ஒவ்வொரு விழா போதை காலங்களிலேயும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அந்த கருப்பசாமிகளை விருதுகளை பெற வேண்டும். மாதத்தை ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய சித்திரை 1ஆம் தேதி வரக்கூடிய விஷு புண்ணிய காலமாகிய தமிழ் புத்தாண்டு, வைகாசியில் வரக்கூடிய வைகாசி விசாக விசேஷம், ஆணியிலே வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம், ஆணியிலே வரக்கூடிய 4 வெள்ளிக்கிழமைகள் 18ஆம் தேதிக்கு கன்னிமார் சுவாமி நம் ஆலயத்தில் இருக்கிறதால் 18ஆம் தேதி அன்று கன்னிமாரை வழிபட்டால் எல்லா விதமான குறைகளும் நீங்கி நம்ம வம்ச விருத்தியாகும். ஆவணியிலே வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஆரம்ப கணபதியாக விளங்கக்கூடிய விக்கிரகரை பிரார்த்தனை செய்தால் எல்லா விக்கிரகங்களிலிருந்து விரைவிலே எல்லா குடும்பங்களிலும் திருமணம் நடந்து ஆரோக்கியமாகவும் சீரோடும் சிறப்புமாக விளங்கும். புரட்டாசியிலே நமது குழந்தைகளுக்கு அறிவு செல்வங்கள் வளர வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய விழாவானது விசேஷ பூஜையாக நடைபெற்றுள்ளது. அந்த சரஸ்வதி பூஜையிலே அந்த விஜயதசமி என்று பூஜையை கலந்து கொண்டு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டுமாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஐப்பசியிலே வரக்கூடிய கந்தசக்தி சோமதாரம் சம்ஹாரம் சொல்லக்கூடிய குருகளுக்கு விசேஷமான நமது பாலமுருகன் இருக்கிறார். நமது கோயிலே அந்த பாலமுருகனுக்கு தரிசனம் செய்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்றுச் செல்லலாம். கார்த்திகையிலே கார்த்திகை தீபம் நமது கும்பாபிஷேகத்திலே செய்யக்கூடிய கார்த்திகை செஞ்சிருக்கிறோம். சம்பத்சராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஆண்டு விழாவுக்கு கார்த்திகை திருக்கார்த்திகை தீபாவளி இந்த விசேஷமான நாளில் நம்ம கோயிலை தரிசனம் பண்ணால் எல்லா விதமான பாவங்களும் போய் சுபிட்சமாக இருக்கலாம். மார்கழியிலே திருவாதிரை நமக்கு கொடுத்த சிறப்பை திருவாதிரை பொன்மஞ்சள் விழான்னு பேரு நம்ம குழந்தைக்கு. அந்த திருவாதிரை எல்லாம் தரிசனம் செய்யலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தை மாதம் தை பிறந்தால் கிடைக்கும். நம்ம ரொம்ப சொல்லாத மக்களுக்கு தை 1ஆம் தேதி சிறப்பான தமிழர் திருநாள் பேரு. அந்த அறுவடை முடிந்து நமது மாட்டுப் பொங்கல் செய்து சிறப்பாக வழிபடக்கூடிய சூரியன் வைத்து சிறப்பாக வழிபடக்கூடிய உத்தராயண புண்ணியாளன் சொல்லக்கூடிய தை 1ஆம் தேதி வந்து தரிசனம் செய்யலாம். அதே மாதிரி மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு புண்ணியமான தலத்திலே நாம் வந்து தரிசனம் செய்யலாம். பங்குனியிலே உத்தரம் பங்குனி உத்தரம் சொல்வார்கள். அந்த வகையில பங்குனி உத்தரத்தன்று ஆலயத்திற்கு வந்து சிறப்பு வழிபாடு பூஜை செய்யலாம். இப்படி 12 மாதங்கள் நீங்கள் சிறப்பு வழிபாடு பூஜை செய்தால் எல்லா விதமான தோஷங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களையும் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் இந்த காலத்தில் வந்து விடுகிறது. அந்த பாவங்களை போக்குவதற்காக ஒவ்வொரு நாளும் பாவங்கள் வரும். அந்த ஒவ்வொரு நாளும்
தீர்த்தலுக்கு நம்ம புண்ணியம் கோயிலுக்கு செல்ல வேண்டும். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி தன்னுடைய வீட்டிலே சாமி படத்திருந்தார் தூரத்தை ஏற்றி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எங்கள் குடும்பம் செல்ல வேண்டும். எங்கள் குழந்தைகள் நோய்நொடி இல்லாமல் நல்ல அறிவுடன் சிறந்து விளங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நம்மளுடைய பணிகளை தொடங்க வேண்டும். விவசாயத்துக்கு போகிறவர்கள் விவசாயத்துக்கு போகலாம், தொழில் செய்யறவங்க தொழிலுக்கு போகலாம், கடைகளுக்கு போகிறவர்கள் கடைகளுக்கு போகலாம். எந்த தொழில் செய்யறோமோ அந்த தொழிலுக்கு நம்ம காலையிலே எழுந்து முறையிட்டு நம்மளுடைய பணிகளை தொடங்க வேண்டும். இப்படி செய்து கொண்டிருந்தால் நம்மளுடைய குலவிருத்தியாகும். குழந்தைகளுக்கு எல்லா விதமான நம்மளுடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா படிக்க வைக்கிறவங்க நல்லா படிக்க வைக்கலாம், இருந்தாலும் இந்த காலத்துக்கு அந்த மாதிரி மாறி போக வேண்டாம். எல்லா கலாச்சாரங்களும் சொல்லிக் கொடுக்க நம்மளுடைய பண்பாடு நம்மளை குலத்திலிருந்து வேற வழியை செல்லக்கூடாது, தப்பாவுடைய செல்லக்கூடாது அறிவு சொல்லிக் கொடுங்க. கொஞ்ச நேரமாவது நம்ம குழந்தைகளை வெளிப்படுத்துங்க. இப்படி வெளிப்படுத்தி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய காலங்காலமாக பரம்பரை என்று சொல்வார்கள். அந்த பரம்பரையாக நமது பெரியவர்களும் விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். சுகமாக வாழ்வதற்கு என்னுடைய பூஜாமூர்த்தியாகிய பெரியநாயகி சமேத பரமேஸ்வர சாமியை பிரார்த்தனை செய்து நல்ல கல்வியும் செல்வமும் அறிவு செல்வம் நோயற்ற வாழ்வும் பிறகு செல்வமாக 100 ஆண்டு காலம் சுகமாக வாழ்வதற்கு என்னுடைய பூஜாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை எழுதுகிறேன். இந்த குப்பாவடி சிறப்பாக செய்வதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தண்டாத வயதிலும் அன்றாடம் கோவிலுக்கு வந்து வேலைகளை கவனிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஜெயபால் அவர்கள் இப்படி இன்னும் வரிசையாக நிறைய சொல்லணும். அத்தனை பேருக்கும் இந்த சபையின் வாயிலாக உங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு மிகச்சிறப்பாக இந்த முளைப்பாரி ரொம்ப ஆச்சரியமா இந்த இடவயதுக்காரர்களெல்லாம் ரொம்ப அழகாக போட்டுருந்தாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவர்களுடைய மனசை நம்ம வந்து திரும்பணும். அதுக்குதான் இந்த மாதிரியான நம்முடைய குலதெய்வ வழிபாடு, கோவை, கும்பாபிஷேகம், இந்த வீட்டில் சுவாமி சாதித்தா போல பல நிகழ்வுகள், குடும்ப விழா, சமய விழா, சமுதாய விழா இத்தனையுமே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம குழந்தைகளையும் நம்ம மனசையும் இன்னைக்கு எல்லாருக்கும் இது ஒன்று இருக்கு. இந்த கையெழுத்திலே 24 மணி நேரம் தூக்குவாங்க. இதுல இருந்து விலகணும், நம்ம மனசு அதை வந்து வெளியே வரணும்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல நம்ம குழந்தைங்களை வந்து உள்ள கொண்டு வந்துடணும். ஆகவே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு பெரியோர்கள் எல்லாம் நம்ம வந்திருந்து ஆசி வழங்கியதோடு அங்கிருந்து வழிநடத்தி நம்மை இந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்முடைய பட்டக்காரர் அவர்கள் குழு அவர்களது நன்றி தெரிவிக்கும் வகையாகவும் ஒரு மரியாதை செய்யும் வகையாகவும் தற்போது பொன்னாடை இருக்கிறார். போட்டு மைக் எடுத்து கீழே வை, மைக் எடுத்து கீழே வை, கீழே வை, கீழே வை, கீழே வை, டக் டக் அது அடுத்ததாக நம்முடைய பட்டக்காரர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக தற்போது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்தவரான ஒரு சின்னக்குட்டி கவுண்டர் அவர்கள் பட்டக்காரர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அதோடு கோவில் அங்கே திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்முடைய அனைவருடைய சார்பாகவும் ஒரு சிறு தொகையை இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்துக்காக தற்போது அழைக்கிறது. போயிருமா
சங்கமம் சுவை போன்றவர்கள் கொண்டாடி வருவார்கள். ரொம்ப கிட்ட போயிட்டு இந்த கல்லாத பயிர் ரொம்ப கிட்ட போயிட்டு இந்த திருப்பணியை வந்து கவனித்துக் கொண்ட சுவாமி போன்றவர்களுக்கு வெட்டிமணி வேலுச்சாமி போன்றவர்கள் கொண்டாடி கொடுத்தார். வர வெளிச்சாமி போன்றவர்கள் தற்போது கல்லாத நடை ஆகவே சரியாக ஒரு அமாவாசை போது ஒன்பதாம் பார்த்தீங்கன்னா எந்த அமாவாசையாக இருந்தாலும் ட்ரெயின் ஏறி நேராக வந்து ஜங்ஷன் வரைக்கும் அங்கிருந்து வந்துள்ளது. ஆக அந்த அளவுக்கு நம்முடைய கோவில் வளர வேண்டும், கோவில் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தன்னுடைய கொண்டிருந்தால் அடிக்கடி போனபடி என்ன நடக்குது எப்படி நடக்கிறீங்க கேட்க. ஆக அந்த உயர்ந்த உள்ளத்தை பாராட்டும் விதமாக நம்முடைய கைவால் அவர்கள் திரு வேலுச்சாமி அவர்கள் கொண்டாடி நீட்சி இருக்கிறது. ஆகவே நாம் அனைவருமே ஒரு நாளைக்கு ஒரு குடும்பமாக 48 நாள் மண்டல பூஜைகளை கலந்து கொண்டு பூரணமான அனுக்கிரகத்தை நம்முடைய குலதெய்வம் ரத்னமூர்த்தி ஆண்டவருடைய வாசியில் அவருடைய படை தளபதியான கருப்பண்ண சுவாமி என்று சொல்வார்கள், கருப்பராய சுவாமியினுடைய பரிபூர்ணமான ஆசையை கன்னிமார்களுடைய ஆசீர்வாதத்தையும் அனைவரும் பரவலமாக பெற்றுக்கொள்வது. இது காரணமாக அனைவரும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கும் மீண்டும் ஒருவரை